இப்படி சிறந்த இரவிலும் கூட கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டின் முடி இந்த கணக்கில்லாத எண்ணற்ற முடிகள் இருக்கும் அத்தனை நபர்களை அல்லாஹ் தாலா மன்னிக்கிறான் என்பதாக நபியர்கள் கூறினார்களே, அந்த புனித இரவில் கூட சில நபர்களை அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான் என்பதாக நபியர்கள் கூறினார்கள். அந்த நபர்களை நாம் அறிந்து அந்த தன்மைகளை நம்முள் இருந்து முழுமையாக நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அந்த தன்மை என்கிட்ட இருக்கா அப்படின்னா சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 8 விதமான நபர்கள், சில உலமாக்கள் 7 விதமான நபர்கள் நபியர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே கூறிய அந்த ரிவாயத்தை வைத்து தொகுத்து அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 8 சாரார்களை அல்லாஹ் தாலா இந்த இரவில் கூட மன்னிக்க மாட்டான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்ப அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதை விட்டு முற்றிலுமாக தவிர்ந்து இருக்கணும். முதலாவது இணை வைப்பவர், அல்லாஹிற்கு இணை கற்பிப்பவர், ஷிர்க்கு வைக்கக்கூடிய நபரை அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான். இங்க சிந்திச்சு பார்க்கணும், எந்த விதமான ஷிர்க்கும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எந்த விதமான டைரக்டா நான் ஷிர்க்கு வைக்கிறேன் அது ஒரு விதம், அவன் காஃபிர், அவன் முஷ்ரிக். ஆனால் வேறு எந்த வகையிலும் கூட அந்த ஷிர்க்குடைய செயல், அந்த ஷிர்க்குடைய எந்த வாடையும் நம் இடத்துல இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நபியர்கள் கூறினார்கள், சிறிய ஷிர்க்கு பிறர் பார்க்க வேண்டும் என்று ஒரு அமலை செய்தார் என்று சொன்னால் இதுவும் இணை வைப்பில் ஒரு வகை என்பதாக நபியர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ஷிர்க்குடைய வாடையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இஹ்லாஸாக அமல்களை செய்யக்கூடிய நபர்களாக நாம் ஆக வேண்டும். இரண்டாவதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஸ்லிம்களுடன் விரோதம் கொண்டவன், விரோதம், பகைமை, உள்ளத்துல வஞ்சகம் வச்சிருக்கிறான், ஒரு முஸ்லிமை பத்தி வஞ்சகம் வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த வஞ்சகம் அவன் உள்ளத்துல இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்க மாட்டான். இத்தனை நபர்களை மன்னிக்கும் அல்லாஹ் அந்த புனிதமிக்க இரவிலே கூட அந்த உள்ளத்தில் குரோதத்தையும் விரோதத்தையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே நாம் நமது உள்ளத்திலே நாம் பரிசுத்த தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது உள்ளத்தை எத்தனை நபர்கள் நமக்கு தீங்கி இழைத்தாலும் சரி, அல்லாஹிற்காக நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அல்லாஹிற்காக நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்ற அந்த நியத்தை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஒரு தாபி ஒருத்தர் இருந்தார்கள், பெரிய இறைநேசர் அவர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அல் மாலிலா யுதுக்கல், எனக்கு முன்னாடி யாரெல்லாம் தீங்கு செஞ்சாரோ நான் அதை ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்லை, நான் மறந்துடுவேன், நான் அதை சொல்லி காட்ட மாட்டேன், அதை மறந்துடுவேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு எத்தனை பேர் என்ன தொந்தரவு பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, அதை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவரு வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்கள சில நபர்கள் கனவுல பாக்குறாங்க. பார்க்கும்போது அல்லாஹ் உங்களிடத்துல எப்படி நடந்து கொண்டான், அப்போ அல்லாஹ் சொன்னதா அவர் சொல்லி காட்டுவாரு, என்கிட்ட இப்படி சொல்லப்பட்டுச்சு, அல் மாலிலா யுதுக்கல், நீ முன்னாடி செய்த பாவம் எல்லாம் அது பேசப்படாது, அது நினைவு கூறப்படாது, சொல்லப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு எத்தனை பேர் தீங்கு வச்சிருக்காங்களோ நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்கு நாம வந்துட்டோம்னு சொன்னா, நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹும் நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். எனவே எந்த ஒரு முஸ்லீம் பத்தியும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மனசுல விரோதமாக நினைச்சிடக்கூடாது, விரோதம் கொண்டுடக்கூடாது, கொஞ்சம் குரோதம் எதுவும் இல்லாத நபர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொருத்தர் நபியா அவங்க சொல்லி காட்டினாங்க, கொலை செய்யறவன், கொலையாளி, அது நமக்கு தெரியும், அநியாயமாக கொலை செய்யக்கூடிய நபரை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. விபச்சாரம் செய்பவர், இவரை பத்தியும் நமக்கு தெரியும், விபச்சாரம் செய்யக்கூடிய நபரையும் அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. ஐந்தாவதாக ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உறவை முறித்து வாழக்கூடிய நபர். உறவை முழிச்சு ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த இரவுல மன்னிப்பு கிடையாதுன்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, எத்தனை உறவுகளை நம்ம முறிச்சு வாழ்ந்திருப்போம். குறைஞ்சது இந்த இரவுல நம்ம யார்கிட்ட பேசாம இருந்தோம்னு சொன்னா, சண்டையிட்டு இருந்தோம்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு போன் பண்ணினாச்சும் அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லி அவங்க இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை பேசிடுங்க. குறைஞ்சது சலாம் சொல்லக்கூடிய அளவிற்காக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியவான்களே, அதற்காகவது நாம் ஒரு குறைந்த அளவுக்கு தொடர்பு செய்ய வேண்டும். உறவுகளை முறிக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. அப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும், நாம யாராச்சும் உறவை துண்டிச்சு வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம அவர் இடத்துல என்ன செஞ்சிடணும், அந்த உறவை சேர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாக நம்ம ஆகிடணும். ஆறாவதாக ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவர், பெற்றோர்களை நோகடிப்பவர், பெற்றோர்களை துன்புறுத்துபவர், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடிய ரீதியாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கும் அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல, மன்னிப்பங்க ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. கண்ணியவான்களே, இது போன்று எத்தனை பேரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்றத பல்வேறு ஹதீஸ்கள்ல நபி அவங்க சொன்னதை உலமாக்கள் நமக்கு பட்டியலிட்டு கூடியிருக்காங்க. அப்ப இந்த தன்மைகள் எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா
அந்த தன்மைய இந்த இரவுல நான் என்ன செஞ்சுருவேன்? நிவர்த்தி செஞ்சுருவேன். என் உள்ளத்திலிருந்து இந்த தன்மைகள நான் நீக்கிடுவேன். இதற்கு மாற்றமாக நான் என்னுடைய வாழ்க்கைய ஆக்கிருவேன் அப்படின்ற ஒரு நல்ல நியத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த இரவ கழிக்கணும். இதுல அதிகமான இபாதத்துகள செய்யக்கூடிய நபர்களாக நம்ம